வேதிக் சேஜ் டாட் ஏஐல புதிய அம்சங்கள் நம்ம நிறைய வந்து கொண்டு வந்திருக்கோம். அது என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ முதல்ல நியூமராலஜிக்கு ப்ரொவிஷன் குடுத்துருக்கோம். ஸோ நியூமராலஜினா உங்களுக்கு தெரியும். பேரு, மொபைல் நம்பர், வெஹிக்கிள் நம்பர், கம்பெனி பேரு இந்த மாரி பேர குடுத்தோம் அப்படின்னம்னா, பேரோ, நம்பரோ குடுத்தோம்னா, அது ஒண்ணுக்கொண்ணு எந்த அளவுக்கு தொடர்பு உள்ளதா இருக்கு, இல்ல அதில ஏதாவது மாற்றம் தேவைப்படுதா அப்படிங்கிறத மாத்திக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இந்த நியூமராலஜி. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, எண்கணிதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ, முகப்புல பேஜ்ல பார்த்தீங்கன்னா, இங்க எண்கணிதம் இருக்கு. ஸோ, இதில வந்தீங்க அப்படின்னா, ஸோ இங்க ஒரு ம நியூ இது கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ, எப்பயும் போல. ஸோ, பேரு, பிறந்த தேதி, மொபைல் நம்பர், அ வண்டி நம்பர் என்ன, ஸோ கம்பெனி பேர் இருந்தா, கம்பெனி பேர் இந்த மாரி நம்ம குடுத்துக்கலாம். ஸோ, குடுத்தோம்னா, நமக்கு அறிக்கை இந்த மாரி வந்துரும். இத நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ, குறிப்பா இதில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்பர் எத குறிக்குது? இப்ப பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை விளக்கம் என்ன குறிக்குது? உள் வடிவங்கள் என்ன குறிக்குது? வாழ்க்கை சுழற்சிகள் என்ன குறிக்குது? பெயர் பொருத்தம். இப்ப நம்ம இந்த பேர் வந்து இப்ப 100% இவருக்கு வந்து பேர் மேட்ச் ஆகுது. சப்போஸ் மேட்ச் ஆகல அப்படின்னா, நம்ம பேர் மாத்தணும்னா இங்க ட்ரை பண்ணிக்கலாம். இல்ல ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு சஜெஸ்ட் பண்ணு அப்படின்னா, இவனே சஜெஸ்ட் பண்ணுவான். பெஸ்ட் மார்க் வர மாரி இது வந்து சஜெஸ்ட் பண்ணுவான். நம்ம வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல இங்க பேர் நம்மளே டைப் அடிச்சுக்கலாம். இது மாரி குடுத்துட்டு பெயரை ஒப்பிடவும்னு குடுத்தோம்னா, அந்த பேரு எப்படி வந்து அதனுடைய நம்பர் என்ன வருது, அதனுடைய ஆற்றல் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது அதே மாரி வண்டி நம்பர் நமக்கு வந்து ஒத்து வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். வணிக நேம் இது எந்த அளவுக்கு நமக்கு ஒத்து வருதுன்னு பார்க்கலாம். இல்ல புது பேர் நம்ம வந்து அதில ஸ்பெல்லிங் மாத்தி நம்ம அது ஒத்து வருதா இல்லையான்றத செக் பண்ணிக்கலாம். வேணும்னா அடிஷனலா நம்ம ஏஐ கிட்ட கேள்வி கேட்டு பதில் வாங்கிக்கலாம். அடுத்ததாக கேபி அஸ்ட்ராலஜி. ஸோ வேதிக் அஸ்ட்ராலஜி மாரி கேபி அஸ்ட்ராலஜி ரொம்ப சிம்பிளான சிஸ்டம். நம்ம ரொம்ப போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க தேவையில்ல. ஸோ அதிலேயே எல்லா குறியீடுகளும் வந்துரும். இந்த குறிப்பிட்ட கிரகம் எந்தெந்த பலன் பாவகத்தினுடைய பலன குடுக்கும். இல்ல இந்த பாவகம் எந்தெந்த விஷயங்கள குறிக்காட்டும். என்ன லிங்க் இருக்கு எல்லாமே வந்துரும். ஸோ அந்த கேபி அஸ்ட்ராலஜி கம்ப்ளீட்டா நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ கேபி ஜோதிடம். ஸோ இந்த ஜாதகத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா, அதிலேயே இங்க வந்து வந்துரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க செட்டிங்ஸ் இருக்கு. இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு எனக்கு வந்து ஜாதகத்தில வேதிக்ஸ் ஹோரோஸ்கோப்பும் வேணும், கேபி ஹோரோஸ்கோப்பும் வேணும். அப்படின்னு நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, இத நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாதகத்துக்கு வரேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஸோ டிஃபால்ட்டா 2மே வரும். நீங்க உங்களுக்கு தகுந்த மாரி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, வேத ஜாதகம், கேபி ஜோதிடம் இருக்கு. ஸோ இது நம்ம ஏற்கனவே இருக்கிறது. கேபி ஜோதிடம் டீட்டெயில் ஃபுல்லா வேணும்னா இங்க வந்து வந்துரலாம். ஸோ இதில கம்ப்ளீட் அனாலிசிஸ் இங்க இருக்கு. ஸோ கேபி தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு கோல்டன் மைன் மாதிரி இது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிறந்த நேரம் வந்து திருத்தம் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமான லைஃப்ல நடந்த 3 ஈவென்ட்ட குடுத்து, அந்த ஈவென்ட்ட என்னைக்கு தேதி நடந்ததுன்றத பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி 10, 10 வினாடிகளா முன்ன பின்ன மாத்தி, எங்க கரெக்ட்டா மேட்ச் ஆகுதுன்னு பாத்து, நம்ம வந்து டைம வந்து திருத்தம் பண்றதுனா பண்ணிக்கலாம். ஸோ இது கேபி ஜோதிடம். அதே மாரி ஹோரரி சார் என்கிட்ட பர்த்டே டைம் இல்ல. ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? அப்டின்னா, அந்த சிஸ்டம் தான் கேபி ஹோரரி சிஸ்டம். ஸோ இதில பார்த்தீங்க அப்டின்னா, கேபி பிரசன்னம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இதில போனோம்னா என்ன பேரு? அவருக்கு இப்ப என்ன கேள்வி? அந்த கேள்வி எத சம்மந்தமான கேள்வின்றத நம்ம இங்க குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நம்பர் 1லேருந்து 249க்குள்ளார ஏதோ ஒரு நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லி, அவர்ட்ட நம்பர் வாங்கி ஃபீட் பண்ணி, இதெல்லாம் சேவ் பண்ணோம் அப்டின்னம்னா, அவருக்கு கேட்கிற கேள்வி இப்ப மேட்ச் ஆகுதா? இல்லையா? நடக்குமா? நடக்காதா? அப்டிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இதில கெடைச்சிரும்.
அடுத்தது லாயல்டி கிரெடிட் ஸ்பெண்டிங். ஸோ நெறைய பேர் வந்து அ சார் கிரெடிட் காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு. என்ன பண்றது? அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு. ஸோ அத கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா, தொடர்ந்து உபயோகப்படுத்துறவங்களுக்கு கிரெடிட் 0.6 கிரெடிட் தான் வந்து மைனஸ் ஆகணும் அப்படிங்கிற மாரி ஒரு திட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். கடந்த 24 மணி நேரத்தில நீங்க 2 கேள்வி, அதாவது ஒரு கேள்வி, அதுக்கு ஃபாலோ அப் கேள்வி, இந்த மாரி 2 கேள்வி கேட்டிருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, 2 புது கேள்வியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கேள்வியில ஒரு ஃபாலோ அப் கேள்வியா இருந்தாலும் சரி, 2 கேள்வி கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இப்ப கேட்க போற கேள்விக்கு 0.6 கிரெடிட் மட்டும் தான் உங்களுக்கு மைனஸ் ஆகும். இல்ல ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க 24 மணி நேரத்தில அப்படின்னா, இப்ப கேட்கிற கேள்விக்கு 0.8 கிரெடிட் வந்து மைனஸ் ஆகும். இதுவரைக்கும் கேள்விகள் எதுவுமே கேட்கல 24 மணி நேரத்திலனா மட்டும் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஒரு கிரெடிட் வந்து மைனஸ் ஆகும். ஸோ, அதனால நாங்க என்ன சஜெஸ்ட் பண்றோம், இந்த மிகப்பெரிய சிஸ்டம் இது. ஸோ, இத உபயோகப்படுத்தும்போது உங்களுக்கு நெறைய இன்புட் வந்து ஸ்ட்ராங்கான இன்புட் கிடைக்கும். அத பேஸ் பண்ணி உங்ககிட்ட வரவங்களுக்கு ஒரு நல்ல விதத்தில அவங்களுடைய வாழ்க்கைக்கு கைடன் பண்ண முடியும். ஸோ, இத ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ணுங்க. அதுக்காக அத என்கரேஜ் பண்றதுக்காக தான் இந்த விஷயத்த நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, இதில நெறைய ஃபீச்சர் நம்ம போட்டிருக்கோம். இத நம்ம உபயோகப்படுத்துங்க. ஸோ, இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நிறுவனர் திட்டம். சார் இது நெறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் இதில பை பண்ண போனோம்னா, கிரெடிட்னுடைய காஸ்ட் நெறைய வருது. நான் எப்படி யூஸ் பண்ண முடியும்? அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ, ஜோதிடர்களுக்கு நாங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நிறுவனர் திட்டத்தில முதல்ல நீங்க என்கேஜ் பண்ணுங்க. ஸோ, ஒன்லி வெரி ஃபர்ஸ்ட் டைம் ரூ. 3000 நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பே பண்ணீங்க அப்படின்னா, உடனே 75 கிரெடிட் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாம 5 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் எப்போ நீங்க கிரெடிட் பை பண்ணீங்கனாலும், கம்மி காஸ்ட்ல நீங்க பை பண்ணிக்கலாம். ஸோ, அதனால எல்லாரும் இன்னைக்கே என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த நிறுவனர் திட்டம் இதுவரைக்கும் நெறைய பேர் ஏற்கனவே பை பண்ணியிருக்காங்க. புதுசா ஹோரோஸ்கோப் வந்து இப்போ அஸ்ட்ராலஜர் வந்திருக்காங்க. காஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, அது பப்ளிக்காக அந்த மாரி வச்சிருக்கோம். ஏன்னா பப்ளிக்கும் சில பேர் இன்ட்ரஸ்டடா வந்து கேள்வி கேட்டு பார்க்குறாங்க. ஸோ அதே சமயத்தில நம்ம என்ன திங்க் பண்றோம்னா, ஒரு அஸ்ட்ராலஜர் தான் அத்தாரிட்டேட்டிவான ஆன்சர் குடுக்க முடியும். ஸோ அதனால அவங்க நம்மள கான்டாக்ட் பண்றதே நல்லா இருக்கும். ஒருத்தர்கிட்ட எத்தன கேள்வி வேணாலும் கேட்டுக்கலாம். ஒரு அத்தாரிட்டேட்டிவா சொல்லுவாருன்ற ஒரு எண்ணம் வரணுங்கிறதுக்காக தான், அந்த பப்ளிக்கா போட்டிருக்கிறது அந்த மாரி போட்டிருக்கோம். பட் ஒன்ஸ் இது நீங்க பை பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கம்மி காஸ்ட்ல கிரெடிட் நீங்க பை பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாம பார்த்தீங்க அப்டின்னா, ராசி பலன் இங்க இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன ராசி பலன் அப்படிங்கிறது, ஸோ வேற எந்த சிஸ்டத்திலயும் இல்லாத மாதிரி ஒரு பெர்சன்டேஜ் இது வந்து ரொம்ப அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணி குடுத்துருக்கோம். ஸோ இதில பார்த்தீங்க அப்டின்னா, தயவு தாட்சணியம்லாம் கிடையாது. ஐயோ! இவ்வளோ குடுத்தா வந்து ரொம்ப இதா ஃபீல் பண்ணுவாங்களோ! அப்டின்லாம் கிடையாது. யாருக்கு பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கோ, அன்னைக்கு அவங்க நிதானமா, பேச்சுல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கைட்லைன் இதில வந்து கிடைக்கும். பெர்சன்டேஜ் இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப 78% ஒருத்தருக்கு இருக்கு. அந்த மாரி இருக்கிறவங்க ரொம்ப தயங்காம அன்னைக்கு தேதியில தைரியமா ஒரு வேலைய பண்ணுங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். அப்படிங்கிற மாதிரியான ஹையர் பெர்சன்டேஜ் இந்த மாரிலாம் குடுத்துருக்கோம். இதில பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து கடகம் அப்படின்னா, இப்ப முழு பலன்களையும் படிக்கணும் அப்படின்னா, இங்க வந்தேன் அப்படின்னா, எனக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் எனக்கு கிடைக்கும். ஸோ இத பத்தி ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். ஸோ இத நீங்க உங்களுடைய ஃபோட்டோவோடவோ, லோகோவோடையோ உங்க மொபைல் நம்பர் கண்டிப்பா வந்துரும். அதோடையும் நீங்க வந்து WhatsAppல இல்ல Instagramல ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இத கிளிக் பண்ணீங்கனாவே ஷேர் வரும். நீங்க ஈஸியா ஷேர் பண்ணிக்கலாம். இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கே வேதிக் சேஜ்லருந்து நெறைய விஷயங்கள கன்டினியூஸா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும், என்ன இம்ப்ரூவ்மென்ட் வேணும்னாலும் தயங்காம கேளுங்க. கண்டிப்பா நாங்க பண்ணி குடுப்போம். 850850 2000 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.